ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, இந்த பூமி தாங்காத அளவு இங்கே நடக்கும் காரியங்களை பார்க்கும்போது இந்த பூமியே தாங்காத அளவு அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது என் மனம் குமுறுகிறது என் தங்கமே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் உன்னிடத்தில் நான் கூற வந்தேன். என் மனதில் ஆத்திரம் தாங்காமல், என் மனதின் ஆத்திரத்தை தாங்க முடியாமல் என் பிள்ளையிடம் பேசியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா? நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் கண்மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? நான் சிலையாகிவிட்டேன் என்று என்னை வெறுத்து விட்டாயா? நீ என்னை வணங்கவே மாட்டேன் என்று சொன்னாயே, அன்று நான் எத்தனை உடைந்து விட்டேன் என்பது உனக்கு தெரியாது. தங்கமே, எப்படியாவது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கையை நான் சீரமைக்க வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் கர்ம வினைகளும் உன்னை சீரழித்துக் கொண்டிருக்கும் இந்த செய்வினைகளையும் முழுமையாக நான் தொலைத்து விடுவேன். அதற்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது என் மனம் தாங்காமல் தான் ஓடோடி வந்தேன். இப்படியும் செய்வார்களா? இப்படியும் நினைப்பார்களா? இப்படியும் கல் நெஞ்சாக இருப்பார்களா என்று இன்று நான் வருத்தத்தோடுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் உனக்கு செய்து உன் துயரத்தை சந்தோஷமாக பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒருவரை பார்த்து கொண்டுதான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். அலட்சியத்தோடு இருக்காதே. உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை சற்று எனக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு நான் சொல்வதை கேள். இல்லை என்றால் உன்னை சீரழித்து விடுவார்கள். நீ இருக்கும் இடம் இல்லாமல் போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளும் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. தங்கமே, சூழ்நிலைகள் மாறி உன் வாழ்க்கையும் மாறி நீ நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், நிம்மதியாக இரவு உறங்க வேண்டும் என்பது இந்த தாயின் ஆசை. அன்பு குழந்தையே, நடப்பது எதுவும் சரியில்லை, சூழ்நிலை எதுவும் சரியில்லை. சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்தில் மனம் கெட்டு தெரிந்து கொண்டிருக்கிறாய் நீ. உன் மனதை நான் திடப்படுத்த வேண்டும், உன் வாழ்க்கையை நான் வலுப்படுத்த வேண்டும். நீ இருக்கக்கூடாது என்பவர்களுக்கு முன்னால் உன்னை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும். இரவு முழுவதும் விடிய விடிய அழுது புரண்டு கொண்டிருக்கும் உனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து, நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து, தலை நிமிர்ந்து நடக்க வைக்க உன் அன்னை காத்திருக்கிறேன். தாமதிக்காமல் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்யநாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வைத்து பரிகாரங்களை செய்து உன் வாழ்க்கையை வலுப்படுத்து. உன்னோடு நான் இருந்து உன்னை வலுப்படுத்தி உன்னை காப்பாற்ற காத்திருக்கிறேன். என்னை காக்க வைக்காதே, இனியும் காக்க வைக்காதே. நேரம் காலம் குறைவாக இருக்கிறது. தீமைகள் உன்னை சூழ்ந்து கொள்ள காத்திருக்கிறது. நன்மைகளை சூழ்ந்து கொள் உடனடியாக. தாமதிக்காதே என் பிள்ளையே. உன் அன்னையின் வாக்கை மதித்து உடனடியாக இதை செய். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.